Welcome to Magellan Magellan Academy. This video gives you part 1 of the play Remember Caesar by Gordon Davitt, 12th English, Unit 6 for Samachir Kalvi and also for TNPSC examinations. Prepared and presented by Dr. Amal Arogyam. The author. Josephine Tay was a pseudonym used by Elizabeth McIntosh, born on 25th July 1896 and died on 13th February 1952. ஸோ ஜோசப் டே அப்படிங்கிறவங்களோட எலிசபெத் மெக்கின்டோஷ் அப்படிங்கிறோடைய ஒரு புனைப்பெயர் தான் ஜோஸ்பின் டே. அவங்க வந்துட்டு 25th ஜூலை 1896 பிறந்து 13 February 1952 இறந்தாங்க. ஷீ இஸ் அ ஸ்காட்டிஷ் ஆத்தர் பெஸ்ட் ரிமெம்பர்ட் ஃபார் ஹர் மிஸ்ட்ரி நாவல்ஸ். அவங்க வந்து ஸ்காட்லாண்டில் பிறந்த ஒரு ஆசிரியர். அவங்க வந்துட்டு அவங்களுடைய மர்ம நாவல்களுக்கு அவங்க நினைவில் வைத்துக் கொள்ளப்படுகிறார். ஷி ஆல்சோ ரோட் பிளேஸ் அண்டர் த நேம் கார்டன் டேவியட். அவங்க வந்துக்கிட்டு நாடகங்களை வந்துட்டு கார்டன் டேவியட் அப்படிங்கிற ஒரு புனைப்பெயரில் எழுதினாங்க. நம்ம படிக்கிற இந்த பிளே வந்துட்டு கார்டன் டேவியட்டுங்கிற பெயரில் எழுதினது தான். ஆக்சுவலாக அவங்களுடைய பேர் வந்து எலிசபெத் மேக்கின்டாஷ். She served educational institutions in England and Scotland as a physical education instructor and soon took to writing novels. அவங்க இங்கிலாந்துலையும் ஸ்காட்லாண்ட்லையும் ஃபிசிக்கல் எஜுகேஷன் டைரக்டராக இருந்திருக்கிறாங்க எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸில். அதுக்கு பிறகு சீக்கிரமாகவே அவங்க நாவல் எழுத ஆரம்பித்து நாவல் ஆசிரியர் ஆயிட்டாங்க. கிளாசரி. ட்விட்லிங் மை தம்ஸ் அப்படின்னா பீயிங் ஐடில், சோம்பேறியாக இருக்கிறது, ஒன்றும் செய்யாமல் இருக்கிறது, சும்மா கையை பேசிட்டு உட்காந்துருக்கிறது. சார்ல்ஸ் த செகண்ட், கிங் ஆஃப் இங்கிலாந்து ஃப்ரம் 1660 to 1685. 25 வருஷம் இங்கிலாண்டோட ராஜாவாக இருந்த சார்ல்ஸ் த செகண்ட். அவர் தான் பக்கத்தில் அந்த படம் போட்டிருக்கேன் பாருங்கள். ஃபுட்பேட், ஹைவேமேன் அப்படின்னா திருடன். ஹூ கோஸ் அபவுட் ஆன் ஃபுட், காலிலே நடந்து போகிறது, அது வந்து குதிரையில் வராத சும்மா நடந்து போகிற ஒரு திருடன் அப்படிங்கிறது தான். ஏன்னா அந்த காலத்தில் வந்து குதிரையில் போகிற திருடங்க வந்து ரொம்ப நார்மலாக இருந்தாங்க. கெய்ம் பை, meat of animals or birds hunted and killed covered with pastry and baked. Therefore the மீட்டை வந்துக்கிட்டு மேலே மாவு போட்டு அதை பேக் பண்ணுறது அப்படிங்கிறது தான். அதை வந்துட்டு கேம் பைன்னு சொல்லலாம். நம்ம சமோசா மாதிரி சொல்லலாம், இல்லைனா வந்துட்டு வேறு சமோசா மாதிரி இருக்கிறது உள்ளார எல்லாத்தையும் வச்சுட்டு வெளியே பண்ணுறது. தட் இஸ் கால்டு கெய்ம் பை. லார்ட் ஆஃப் மெர்சி, திஸ் இஸ் அன் எக்ஸ்கிளமேஷன். நம்ம ஊரில் சொல்லுவோம் இல்லையா, ஐயோ கடவுளே அப்படின்னு சொல்லுவோம்ல, அந்த மாதிரி லார்ட் ஆஃப் மெர்சி, ரைட்? கடவுளை காப்பாற்று அர்ஜுனான்னு சொல்கிறோமே, அந்த மாதிரி சொல்கிறது லார்ட் ஆஃப் மெர்சிங்கிறது சுமத்திரின்னு சொல்கிற ஒரு எக்ஸ்கிளமேட்டரி ஃப்ரேஸ். மினியூஷியாய் ஆர் மினியூஷி அப்படிங்கிறது மைன்யூட் டீடைல்ஸ், ரொம்ப இம்பார்ட்டண்டான டீட்டெயில்ஸ், சின்ன டீட்டெயில்ஸ் கூட கலெக்ட் பண்ணுறது இருக்கே, தட் இஸ் கால்டு மினியூஷியை. ஜிஞ்சர்லி, கேர்ஃபுல்லி, ரொம்ப ஜாக்கிரதையா. Infernal, a concealed or disguised explosive device intended to destroy life or property அப்படிங்கிறது ஒரு பாம் மாதிரி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இன்ஃபர்னல்ங்கிறது ஆக்சுவலாக சொல்லப்போனால் வந்துட்டு ஒரு நரகம் மாதிரி அப்படின்னு அந்த மீனிங் ஆக்சுவலாக பேசிக்கலாக இருக்கும். நெருப்பை உருவாக்குற அதோட ரிலேட்டட் தான் இன்ஃபர்னல். ஐலக்ஸ் ட்ரீ, எவர்கிரீன் ஓக் ட்ரீ, ஆல்சோ கால்டு ஹோம் ஓக் ட்ரீ, ஐலக்ஸ் ட்ரீ. இந்த எப்போவுமே இருக்குது, கீழே இருக்கு பாருங்களேன், அந்த மரம் தான் அது ஐலக்ஸ் ட்ரீ. அந்த பக்கம் பாருங்கள், ஐலக்ஸ் ட்ரீயோட பழங்கள் அங்கே இருக்குது. ஃபாயில், டு ஃப்ரஸ்ட்ரேட் ஆர் த்வாட் எஃபர்ட்ஸ் ஆஃப் த அசாசின். உன்னை கொல்ல வர ஒருத்தனை வந்துக்கிட்டு அவனுடைய முயற்சியை வந்துட்டு தடுத்து நிறுத்துறது, அவனை வந்துட்டு ஏமாற்றமடைய வைக்கிறது அப்படிங்கிறதான் ஃபாயில். That is to kill himself by handling the rusty pistol in a poor way of outfitting the assassin. ஸோ அவனே கொள்ள வச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் மீனிங். அவனை ஏமாத்துறது, அவனை விருப்படைய வைக்கிறது அப்படிங்கிறது, அவனுடைய முயற்சியை தோற்கடிக்கிறது. எக்ஸ்கர்ஷன்ஸ் அண்ட் அலார்ம்ஸ் அண்ட் எக்ஸ்கர்ஷன்ஸ் தான் வழக்கமாக இருக்கும். இதில் இங்கே எக்ஸ்கர்ஷன் கொடுத்துருக்காரு. நாய்ஸ் அண்ட் பஸ்ஸில் அஸ் தோஸ் மெய்ட் ஆன் த ஸ்டேஜ் டு ரிப்ரசன்ட் பேட்டில்ஸ். அதாவது வந்துட்டு அந்த காலத்தில் விக்டோரியன் டைமில் வந்துட்டு ட்ராமா நடக்கும்போது ட்ராமாவில் வந்து திடீர்னு வந்து சண்டை நடக்குது அப்படின்னாக்கா ஒரு 19 பேர் வந்துக்கிட்டு அந்த சிப்பாய்கள் இதெல்லாம் போட்டு உள்ளார வந்துட்டு வாழ்க வெல்க சத்தம் போட்டு வருவாங்களே நம்ம ஊரில் இருக்க மாதிரி, அந்த மாதிரி இருக்க தான் இஸ் கால்ட் எக்ஸ்கர்ஷன் அண்ட் அலார்ம்ஸ். அதில் அலார்ம்ஸுக்கு அலாரம் அப்படிங்கிற ஒரு ரூட் வேர்ட்லாம் இருக்குது, அது நீங்கள் வேணா தெரிஞ்சுக்கோங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் த பிளே. Characters. Lord Weston, a judge. Lord Weston அவர் ஒரு ஜட்ஜ். ரோஜர் சட்விண்ட், வெஸ்டன்ஸ் அசிஸ்டன்ட் இல்லைனா செக்ரட்டரி. லேடி வெஸ்டன், வெஸ்டன்ஸ் ஒய்ஃப், அவரோட மனைவி. இது ஒரு பெரிய விஷயம்னா ஒரு 40 நிமிஷம் இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பிளேயாக இருக்கு. ஆனால் அந்த பிளேயில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு மொத்தமே 3 கேரக்டர் தான். நம்ம முன்னமோ ஒரு படத்தில் படிச்சிருப்போம், ஏதோ ஒரு கிளாஸில் இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னாக்கா அதில் வந்துட்டு ஒரு 50 கேரக்டர் வர மாதிரி ஒரு இருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் இருக்குது. இது வந்து 40 நிமிஷம், மொத்தம் 3 பேர் தான்.
Lord Weston is seated by the fireplace, a table of books and papers beside him talking. லார்ட் வெஸ்டன் வந்துக்கிட்டு ஃபயர் பிளேஸ் இந்த பக்கத்தில் பார்த்தீங்களா அந்த நெருப்பெரிய விட்டு குளிர்க்கா வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த அந்த இடத்த சுற்றி அந்த இடத்து பக்கத்தில் உட்காந்துருக்கிறாரு. ஒரு டேபிளில் புக்ஸ் நிறைய இருக்குது, பேப்பர்ஸ் இருக்குது, ஆனால் அவர் பேசிகிட்டு இருக்காரு. Down right is seated Mr. Roger Chetwynd, a thin, earnest, absent-minded and conscientious young person. அவருக்கு பக்கத்திலே வந்துட்டு உட்காந்து மிஸ்டர் ரோஜர் செட்விண்ட் உட்காந்துருக்கிறாரு. அவர் ரொம்ப ஒல்லியாக இருக்கிறாரு, ரொம்ப ஊக்கமாக வேலை பார்க்குறவர், பல விஷயங்களில் மறந்துடுறவர், ரொம்ப கடமை உணர்ச்சி கொண்ட ஒரு சின்ன பையன், யங் மேன். So conscientious is he that his mind, even when absent, is absent on his employer's business. ஸோ அவர் வந்துக்கிட்டு எவ்வளோ தூரம் கடமை உணர்ச்சினாக்கா அவர் ஆப்சண்ட்டாக போயிட்டா கூட வந்துக்கிட்டு அன்னைக்கு வந்துக்கிட்டு அவருடைய பிஸ்னஸை பார்த்துப்பாரு. He has begun by listening to his master's lecture, but the lure of his work has been gradually too much for him. அவர் வந்துட்டு அவருடைய மாஸ்டர் இருக்காரு லார்ட் வெஸ்டன், அவர் சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவர் லெக்சரர் கேட்டுக்கிட்டு தான் வேலையை ஆரம்பிக்கிறாரு. ஆனால் வந்துட்டு அந்த வேலை இழுத்துட்டு போகிறது அவரை கொஞ்சம் கொஞ்சமாக அதிக வேலைக்கு இழுத்துட்டு போயிடுது. And he is now blissfully copying from one paper to on to another. இப்போ அவர் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு பேப்பர்லேருந்து இன்னொரு பேப்பருக்கு காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு. while the measured word flow over him, அது அவர் சொல்கிற வார்த்தைகள் வந்துட்டு இருக்கு, அந்த வார்த்தைகள் எடுத்துக்கிட்டு இவர் இதை வந்து காப்பி பண்ணிக்கிட்டு இருக்காரு. his lips forming the phrases while he writes. அவர் எழுதிக்கிட்டு இருக்கும்போதே அவர் உதர் வந்து அந்த என்ன ஃப்ரேஸ் ஃபார்ம் பண்ணுறாரோ அதை உச்சரிச்சுக்கிட்டே இருக்கு, சத்தம் வராமல். வெஸ்டன் பேசுகிறாரு. ரோஜர், it's not alone a question of duty. There is your own success in the world to be considered. ரோஜர், இது வந்துட்டு உன் வேலையை கடமையை செய்யறது மட்டும் இல்லை, உன்னுடைய சக்ஸஸே இதில் தான் சார்ந்திருக்கு. இட் இஸ் நாட் யுவர் இன்டென்ஷன் டு பி செக்ரட்டரி ஆல் யுவர் லைஃப், இஸ் இட்? பாலம் பூரா நீ செக்ரட்டரியாக இருந்தலாம் நினச்சிக்கிட்டு இருக்கியா? இல்லை தானே? நோ, வெரி வெல், இல்லை. டிலிஜென்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட் ஃபார் டீடைல் ஷுட் பி யுவர் கேர். நல்ல ஒர்க் பண்ணுறது, நீ என்ன டீட்டெயில் தெளிவான விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு செய்கிறது, தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நீ ரொம்ப கேர் எடுத்துக்கணும். I did not become Lord Weston by twiddling my thumbs and hoping for favors. நான் வந்து லார்ட் வெஸ்டனாக மாறினது வந்துட்டு சும்மா வந்துட்டு கையை பேசிக்கிட்டு நான் சோம்பேறியாக உட்காந்துருந்துட்டு நான் வந்து நம்ம கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு உட்காந்ததுனால வரல. I won my honors by hard work and zealous service. நான் இந்த என்னுடைய இந்த ஆனர்லாம் வந்துட்டு நான் ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாலும் வைராக்கியமாக இருந்தாலும் தான் கிடைச்சது. டுடே, இன்னைக்கு ஐ எம் த பெஸ்ட் நோன், நான் தான் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச, அண்ட் சர்டன்லி த மோஸ்ட் இம்பார்ஷியல், முக்கியமாக சொல்லப்போனால் நான் வந்துட்டு பாகுபாடு காட்டாத ஜட்ஜாக இங்கிலாண்டில் இருக்கிறேன். அண்ட் அ ஃபேவர்ட் சர்வெண்ட் ஆஃப் ஹிஸ் கிரேசியஸ் மெஜஸ்டி சார்ல்ஸ் II. நான் வந்துட்டு சார்ல்ஸ் II கிங் இருக்காரே, அவருக்கு பிடிச்ச ஒரு சர்வெண்ட்டாக இருக்கிறேன். That I submit, my good Roger, is an example to be studied. நான் இதை உனக்கு சொல்கிறேன் ரோஜர், என்னை நீ உதாரணமாக எடுத்துக்க. It is now only becoming in you to ask for off holiday. இப்போ தான் வந்துட்டு நீ இந்த அரை நாள் லீவ் கேட்கறதெல்லாம் நிறுத்தி இருக்கிற. பட் இட் இஸ் கிரேட்லி அன்லைக் யூ. ஆனால் இது உன்னை மாதிரியே இல்லை, நீ எப்போ பார்த்தாலும் ஆஃப் டே லீவ் கேட்ப வழக்கமா. ஐ ஃபியர், நான் எனக்கு என்ன பயமா இருக்குன்னா அப்படின்னு சொல்லிட்டு he has turned towards his secretary. அவர் திரும்பி பார்த்து and discovers his misplaced diligence after a pause coldly. ஐ ஃபியர் அப்படின்னு சொல்லிட்டு வளர பேசி ஐ ஃபியர்னு சொல்லிட்டு அவர் செக்ரட்டரி ரோஜரை பார்க்குறாரு. ரோஜர் வந்துக்கிட்டு இங்கேருந்து நினைவு தப்பி வேற எங்கேயோ இருக்கிறாரு. அப்போ உடனே அவர் கொஞ்சம் கோவமா, கேன் இட் பி மிஸ்டர் Chetwynd that you have not been listening to my discourse? நான் சொல்றதெல்லாம் வந்து கவனிக்காமல் இருக்கிறீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ரோஜா சொல்கிறாரு, brought to the surface by cessation of the வேர்ட் ஆஃப் மியூசிக். அவர் சொல்கிற வார்த்தை செசேஷனாக நிறுத்துறது. அந்த நின்று போனதுன்னு இவருக்கு வந்துட்டு உடனே ஆகா அப்படி நினைவுக்கு வந்துடுறாரு. அதாவது கனவு உலகத்துலேருந்து நனவு உலகத்துக்கு வந்துடுறாரு. வாட் மை லார்ட்? என்ன லார்ட்? ஓ நோ, எஸ் சர்டன்லி சார், ஐம் லிசனிங். இல்லை நான் உங்களை கவனிச்சுட்டு தான் இருக்கிறேன் அப்படிங்கிறாரு. வெஸ்டன் உடனே கேட்குறாரு, வாட் வாஸ் ஐ டாக்கிங் ஆஃப்? நான் எதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தேன்? யுவர் செல்ஃப் சார். ஐ மீன் ஆஃப் யுவர் ரைஸ் டு சக்ஸஸ் மை லார்ட். உங்களை பற்றி தான் பேசிக்கிட்டு இருந்தீங்க. நீங்கள் எப்படி இவ்வளோ தூரம் வெற்றிக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தீங்க. It is apparent that it is an oft-heard tale. இது ஒன்றும் இல்லை, ஆஃப்ட்-ஹர்ட்னா ஆஃப்-அண்ட்-ஹர்டுன்னு அர்த்தம். ஆக்சுவலாக இது வழக்கமாக கேட்கறது தான். அதனால என்ன பேசினா அதுதான் பேசிட்டு இருக்க பாரு, நான் எப்படி பெரிய ஆளான்னு பேசிட்டு இருக்க பாரு நினச்சிக்கிட்டு அதை தான் பேசியிருப்பாரு. ஒரு கன்க்ளூஷன் வந்து அவர் சொல்லிட்டாரு. ஐ மீன் அஃப்கோர்ஸ் ரைஸ் டு சக்ஸஸ் மை லார்ட். We were talking of your extraordinary request for off holiday. நம்ம வந்துட்டு இந்த வெப்பம் இல்லாமல் கேட்குற அரை நாள் லீவு அதை பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம். when you had one only last month, நீ போன மாதம் வந்து ஒரே ஒரு ஆஃப் டே எடுத்திருக்க. would it be straining courtesy too far if I were to inquire what prompts this new demand for headless leisure?
நான் கேட்குறது வந்துட்டு ரொம்ப தப்பாக இருக்காதுன்னு நினைக்கிறேன் நான். என்ன அவசரம் உனக்கு இந்த அரை நாள் லீவு, அரை நாள் விடுமுறை, அரை நாள் ரிலாக்ஸேஷன் உனக்கு எது வேணும் அப்படின்னு கேட்குறாரு. I thought perhaps if you did not need me this afternoon, my lord. நான் என்ன நினச்சேன்னா, லார்ட், ஒருவேளை என்னை ஆஃப்டர்நூன் மதியம் எனக்கு தேவைப்படலை, நான் இங்கே உங்களுக்கு ஒன்றும் செய்கிறதுக்கு வேலை இல்லைன்னா, ஐ மைட் பர்சனலி இன்டர்வியூ த கிளார்க் ஆஃப் தி அவார்ட் கமிட்டி. நான் நேராக பர்சனலாக போய் இந்த அவார்ட் கமிட்டி இருக்கே அதோடைய கிளார்க்கை போய், இன்னும் ஊரில் நிறைய பேர் கிளர்க்குன்னு வாசிக்கிறாங்க, அது கிளர்க் இல்லை கிளார்க், ரைட்? ஸ்பெல்லிங் தான் CLERK, ஆனால் கிளார்க்கோட அதோடைய ப்ரொனன்சியேஷன். I must personally interview the clerk of the award committee and find out why he has not sent the document. அவார்ட் கமிட்டியோட கிளார்க்கை பார்த்து ஏன் அந்த நம்ம வர வேண்டிய டாக்குமெண்ட்ஸை இன்னும் வந்துட்டு அனுப்பாமல் இருக்கிறாரு அப்படின்னு நான் போய் கேட்டு வரேன் அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டன் லிட்டில் டேக்கன் அபேக். ஓ இன்டி அவர் ஷாக் ஆகிட்டார், என்னடா இப்படி நல்லதை சொல்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு. ஓ ஆமாம் அப்படின்னு சொல்கிறாரு. ரோஜர் சொல்கிறாரு, த லேக் ஆஃப் இட் கிரேட்லி ஹிண்டர்ஸ். அது இல்லாமல் இருக்கிறது பெரிய நிறைய விஷயங்களை தடையாக இருக்குது. இட் ஹோல்ட்ஸ் அப் மை ஒர்க். என் வேலையை நிறுத்தி வைக்கிது. யூசி பாருங்கள், என் வேலை நின்று போகுது, ஏன்னா அது இருந்தால் தான் வேலையை முடிக்க முடியும். அண்ட் அட் திஸ் மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட், இந்த இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்டில் அப்படின்னு சொல்லும்போது, ஹிஸ் கிளான்ஸ் கோஸ் லாங்கிங்லி டு ஹிஸ் டெஸ்க். அவரோட டெஸ்க்கை நோக்கி போகுது ரோஜரோட கண்ணு. வெஸ்டர்ன் சொல்கிறாரு, தட் அஃப்கோர்ஸ் இஸ் அ டிஃப்ரெண்ட் மேட்டர். அது வேறு விஷயம். ஐ சி நோ ரீசன் ஒய் யூ ஷுட் நாட் டேக் அ வாக் டு மிஸ்டர் கிளேஸ் இன் தி ஆஃப்டர்நூன் இஃப் த வெதர் இஸ் ஃபைன். எனக்கு வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லையே, நீ வந்துட்டு ஒன்றும் வேறு வேலை இல்லைனாக்கும் அப்படியே நடந்து போய் கிளேஸோட ஆஃபீஸ், மிஸ்டர் கிளேஸோட ஆஃபீஸை போயிட்டு மதியம் போயிட்டு வாவேன், ஒரு வேளை வெதர் நல்லா இருந்துச்சுன்னா. I am relieved that your thoughts are on sober matters as befits a rising young man. நான் ரொம்ப சந்தோஷமாயிட்டேன், எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாயிட்டேன். நீ வந்துட்டு நிஜமாவே வந்துக்கிட்டு சோபர் மேட்டர்ஸ் அப்படின்னா வந்துக்கிட்டு தூங்கி வெளில சுறுசுறுப்பான விஷயங்களில் தேவைப்படுற விஷயங்களை நீ வந்துட்டு வர்றதுனால நினச்சிக்கிட்டு இருக்கிறதுனால நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்க ஒரு யங் மேனாக இருக்கிற. டிலிஜென்ஸ், கரேஜ் அண்ட் அட்டென்ஷன் டு டீடைல். கடினமாக வேலை செய்கிறது, தைரியம், டீட்டெயில்ஸ், இவ்வளவு தெளிவாக விஷயங்களை தெளிவாக தெரிஞ்சுக்கிறது. தீஸ் ஆர் த த்ரீ. இது மூணு தான். வித்தவுட் அன் ஆர்டர்லி மைண்ட் நோ மன் கேன் கோப். ஒரு மனசு, அது மூளை வந்துட்டு ஒரு ஆர்டராக இல்லைன்னு சொன்னாக்கும் எவனும் வந்துக்கிட்டு ஹோப் டு எக்ஸல் இன் எனி ஆஃப் த லேர்னர் ப்ரொஃபஷன்ஸ். ஒரு படித்த ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகிறத பற்றி எவனும் யோசித்து பார்க்க முடியாது ஒரு ஆர்டர்லி மைண்ட் இல்லைன்னா. ஆர்டர்லி மைண்டுங்கிறது எங்கே வரும்னா, டிலிஜென்ஸு, கரேஜ், அட்டென்ஷன் டீடைல் மூணு இருக்கணும். ஆனால் இப்படி சொல்லிட்டு இருக்கும்போதே ரோஜர் ஹேஸ் கான் பேக் டு ஹிஸ் ஒர்க். இது பாசி முடிக்கும் காட்டியுமே அவர் வேலைக்கு போயிட்டார். ஹி ஹேஸ் ஃபவுண்ட் அ ஸ்கிராப் ஆஃப் பேப்பர் ராதர் crushed in his pocket and smooths it out uninterestingly to make a rough spill. அவர் என்ன பண்ணுறாருன்னா வந்துட்டு அப்படியே பாக்கெட்டில் கை விடுவார். பார்த்தா பாக்கெட்டில் ஒரு கசங்கின பேப்பர் இருக்குது. அந்த பேப்பர் எடுத்து நல்லா விரித்து பார்க்குறாரு அவர். அந்த கசங்கின பேப்பரை வந்துட்டு எடுத்து நீளமாக்கி பார்த்துக்கிட்டே, டீடைல் மை குட் ரோஜர், எல்லாம் விஷயங்கள் தெளிவாக இருக்கணும் ரோஜர். அட்டென்ஷன் டு டீடைல், தெளிவாக விஷயங்களை கற்றுக்கணும், தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் த பிகினிங் ஆஃப் கிரேட்னஸ். அதுதான் வந்துக்கிட்டு பெரிய ஆளாகுரிய தொடக்கம். தட் இஸ் த அப்படின்னு சொல்லிக்கிட்டே ரீடிங் ஆட்டோமேட்டிக்கலி அண்ட் வித் சம் டிஃபிகல்ட்டி வாட் இஸ் ரிட்டன் ஆன் த ஸ்கிராப் பேப்பர். பக்கத்தில் இருக்க ஸ்கிராப் பேப்பர் பார்த்தீங்களா, அந்த பேப்பரில் எழுதியிருக்கு ரிமெம்பர் சீசர். திரும்ப அவர் ரிப்பீட் பண்ணுறார். ரிப்பீட்டிங் வித் வேக் இன்ட்ரெஸ்ட், ஒன்றும் பெரிய இன்ட்ரெஸ்ட் இல்லாமல். ஹீ டர்ன்ஸ் த பேப்பர் பேக் அண்ட் ஃபோர்த், முன்னாடி பின்னாடி திரும்பி பார்த்துட்டு ஒன்றும் அவருக்கு புரியலை. அண்ட் தென் எ நியூ ஐடியா அக்கர்ஸ் டு ஹிம். உடனே அவருக்கு ஒரு புது ஐடியா வருது. ஏ ராதர் ஹாரிபிள் ஐடியா, ரொம்ப பெருசாக என்னமோ நினைக்கிறாரு. உடனே ரோஜரை பார்த்து, வாட் இஸ் த டே டுடே அப்படின்னு கேட்குறாரு. அஸ் ரோஜர் பரீட் அகெயின் இன் ஹிஸ் ஒர்க் டஸ் நாட் ஆன்சர். அவன் வந்தால் வழக்கம் போல ரோஜர் வந்துட்டு அவர் வேலையில் இருந்தனால அவர் வந்து இந்த சொல்கிறது கேட்கல, பதில் சொல்லலை. ரோஜர், ஐ செட் வாட் டே ஆஃப் த மந்த் இஸ் இட். இது என்ன நாள், இன்னைக்கு தேதி என்ன? ரோஜர் ஹார்ட்லி பாசிங் நிறுத்திட்டு, இட் இஸ் த 15th மை லார்ட். இன்னைக்கு 15ஆம் தேதி மை லார்ட் அப்படின்னு சொல்கிறாரு. வெஸ்டர்ன் 15th, the 15th of March, the Ides of March. தி ஐட்ஸ் ஆஃப் மார்ச்ங்கிறது பழங்காலத்தில் வந்துட்டு ஐட்ஸ் ஆஃப் மார்ச்னா ஆக்சுவலாக 15th of Marchன்னு அர்த்தம். லுக் அட் த பேப்பர் அகெயின் இன் அ ஹாரிஃபைட் விஸ்பர். அந்த பேப்பரை திரும்பி ரிமெம்பர் சீசர், சத்தமாக வாசிக்கிறார். ஸோ தே வாண்ட் டு கில் மீ டுடே. டு தே, அவங்க என்னை கொல்ல விரும்புகிறாங்களா? தே வாண்ட் டு கில் மீ, அவங்க கொல்றதுக்கு ஆசைப்படுறாங்களா? ரோஜர் கம்ஸ் டு த சர்ப்ரைஸ். ரோஜர் இப்போ தான் நினைவுக்கு வர விளக்கம் நனவுலகத்துக்கு வந்துட்டு ஆச்சரியமாகிறாரு. தட் இஸ் வாட் இட் இஸ் டு பி எ ஜட்ஜ் ஓவர் மேன். இதுதான் மனுஷங்க மேலே வந்துட்டு நாம் வந்துட்டு ஒரு ஜட்ஜாக நீதிபதியாக இருக்கிற பிரச்சனை. இதுதான்
ஆல் ஹிஸ் பாம்பஸ்னஸ் இஸ் டிசால்வ்ட் இன் அஜிடேஷன். அவருடைய தைரியம் சந்தோஷம் எல்லாம் வந்துட்டு ஒன்றுமில்லாமல் போயிடுது. அண்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸ், நான் வந்துட்டு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் ஆஃப் ஜஸ்டிஸாக மனுஷனுக்கு இருக்கிறேன் ஜட்ஜ் பண்ணுறதுக்காக அப்படிங்கிறது கிடைக்கிற பரிசா இது. sooner or later revenge lies await in the byways. அப்போ எப்பமோ கட்டாயமாக வந்துட்டு நம்ம கொடுக்குற தீர்ப்புக்காக பழி வாங்குறதுக்காக ஒரு சிலர் பண்ணுவாங்க, அது கட்டாயம் நடக்கும். அந்த ஜஸ்டர் அ ஜட்ஜ் ஹேஸ் பீன், எப்போ வந்து ஜட்ஜ் வந்து ரொம்ப நேர்மையாக நியாயமானவராக இருக்கிறாரோ, த மோர் ஃபியர்லெஸ், அவர் பயப்படாமல் இருக்கலாம். ஸோ மச் கிரேட்டர் வில் பி த ஹேட் தட் பர்சியூஸ். ஆனால் வந்துட்டு நிறைய பேரோட வெறுப்பை சம்பாதிக்க வேண்டியிருக்கும். ஹீ வேவ்ஸ் அ பேப்பர் இன் த அஸ்டானிஷ் ரோஜர்ஸ் ஃபேஸ். ரோஜரோட முகத்தில் தூக்கி எறிஞ்சிட்டு தான் பேசுகிறாரு. வாட் இஸ் இட் மை லார்ட், வாட் இஸ் இட், என்ன லார்ட், என்ன ஆச்சுது, என்னது இது அப்படின்னு கேட்குறாரு. Thank you for watching part 1. Watch part 2 in the same playlist. Like, share, comment and do subscribe Magellan Academy. Thank you.